வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு வார காலம் அரசியல் நிகழ்வை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் பாஜக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அதிகமாக வேகம் எடுக்க தொடங்கியிருக்காரு. பிரச்சாரங்கள்லாம் கலந்துக்கிறத பார்க்க முடியுது. நீலகிரியில் நயினார் அவர்களோடு சேர்ந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு. நேற்று கோயம்புத்தூரில் எங்கள் கிணத்துக்கடவு பகுதியில் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையும் கலந்துக்கிட்டாரு. அந்த மேடையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமனும் இருந்திருக்காங்க. அண்ணாமலை கலந்துக்கிட்டதை பார்க்க முடியுது. விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு டெல்லி மேலிடம் போதிய அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 8 மந்த்ஸாக நயினார் அவர்கள் தலைவராக சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பெரிய ஒரு ப்ராக்ரஸ் டிஎன்பிஜேபி சைட்லேருந்து இல்லை. க்ரோத் மேப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிப்பாக இருக்குது டிஎன்பிஜேபி. அடிக்கடி தமிழக பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸை டெல்லி மேலிடம் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரியான இஷ்யூ வரும்போது நயினார் தரப்பு சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சரியான மாதிரி இல்லை. அதன் காரணமாக இந்த வாட்டி திட்டவட்டமாக டெல்லி தலைமை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் தேர்தலுக்கு 4 மாதம் கூட இல்லை, பிஜேபியுடைய நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப வீக்காக போய்க்கு இருக்கு. அதனால ஒரே வழி அண்ணாமலையை மறுபடியும் கொண்டு வர்றது தான் ஒரே வழி. நீங்கள் மாநில தலைவராகி 8 மாதம் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் தலைவர் பதவியை அண்ணாமலைக்கு மறுபடியும் கொடுத்தா தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வரும், உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகுது, இது மாதிரியான இஷ்யூஸ் வரும். அதனால நீங்கள் தலைவராக இருங்க. ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, போராட்டங்களை முன்னெடுக்கிறது, பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறது, மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவாரோ அதை அண்ணாமலையை பண்ண விடுங்க, நீங்கள் தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் தரப்புக்கிட்ட டெல்லி மேலிடம் திட்டவட்டமாக சொன்னதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாரு, முன்னாடி மாதிரி அதிகமாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா பாஜக தொண்டர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தல் முடிவு வரைக்கும் இதே நிலைமையை கண்டினியூ பண்ண விடுங்க. டெஃபினட்டாக டிஎன்பிஜேபியை பேக் டு த ஃபார்ம் கொண்டு வந்துடுவார் அண்ணாமலை. 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு முறைப்படி அண்ணாமலையை மாநில தலைவராக்குங்க. 2031 வரைக்கும் டைம் கொடுங்க. அவர் டெஃபினட்டாக தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக பாஜகவை நிலைநிறுத்துவார் அப்படின்னு தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக், கடலூரில் ரொம்ப ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. என்னன்னா, மது அருந்த பணம் தராததால் பாட்டியை கொன்ற பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கான நியூஸை பார்க்க முடியுது. பாட்டியை கொன்று பெட்டியில் வச்சு பூட்டிட்டான். நாத்தம் வந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை செக் பண்ணி பார்த்ததில் பெட்டியில் இறந்த நிலையில் பாட்டி இருந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. மது அருந்த பணம் கேட்டிருக்கான், பாட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே செம்பு இருக்குல்ல, அதை தூக்கி அடித்ததில் பாட்டி இறந்ததாக பேரன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடூரமாக இளைஞர்கள் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. போதைப் பொருள் நடமாட்டத்தை 100% ஒழிக்கிறதும் மதுவில்லா தமிழகத்தை உருவாக்குறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த செய்தியை பார்க்கும்போது தெரியுது. காலத்தின் கட்டாயம். இப்போ விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறை டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். இப்போவே ஆல்மோஸ்ட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. திருத்தணியில் 17 வயசு பசங்க பண்ணுற காரியம் அது. சுராஜை, புலம்பெயர்ந்த தொழிலாளியை என்ன பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களே, ஃபுல்லாக போதை கஞ்சால இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறாங்க. அதனால் மதுவில்லா தமிழகத்தை தயவு செஞ்சு உருவாக்குறதுக்கான ஸ்டெப் எடுங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. இது 2. 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பில், டெல்லியில் நடக்கக்கூடிய அணிவகுப்பில் தமிழகத்துடைய அணிவகுப்பும் இருக்கும். தமிழகத்துடைய அலங்கார ஊர்தி இருக்குல்ல, அது இந்த வாட்டி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பார்க்குறோம். இதற்கு நிரஞ்சன் இருக்கார்ல, ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட், அவர் இந்த வாட்டி எலெக்ஷன் நடக்க போதில்ல, தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போதில்ல, அதனால தான் தமிழகத்துடைய ஊர்திக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பில் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. 17 அதில் 1 தமிழ்நாடு. 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மாநிலங்களுக்கு தான் நடக்க போகுது. 5 ஸ்டேட்ஸ் தான். ஆனால் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் மாநிலங்களுடைய அலங்கார ஊர்திக்கு எந்த பேசிஸில் அனுமதி வழங்கப்படுது தெரியுமா? 3 இயர் ரொட்டேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுது. 2026 தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி இடம்பெற்றுச்சு அப்படின்னா 2029 ரிபப்ளிக் டே பரேடில் டெஃபினட்டாக தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி இடம் பெறணும். அதுக்கு முன்னாடியும் இடம் பெறலாம். ஆனால் அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிஸில் தான் இதை ரூல்ஸாக வச்சுருக்காங்க. எலெக்ஷனை பார்த்தலாம் இதற்கு அனுமதியெல்லாம் வழங்கப்படுறது கிடையாது.
இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.